நம்ம வாழ்க்கையில எல்லாரும் ஒரு வாட்டியாச்சும் இந்த குட் டே பிஸ்கெட்டை சாப்பிட்டுருப்போம் கரெக்டா. ஆனா இந்த பிஸ்கெட்ல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. நம்ம நார்மல் மளிகை கடையில இந்த பிஸ்கெட் வாங்கினா முந்திரி இல்லாமலையும் அதே சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினா முந்திரியோட கொடுக்குறாங்களா. அன்னைக்கு ஒரு நாள் டீல சும்மா முக்கி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு இந்த பிஸ்கெட் எடுத்து பார்த்தா தான் தெரியுது அதுல முந்திரி இல்ல. சரி ஃபுல் பேக்கெட்டை செக் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு கொட்டி செக் பண்ணா எதுலயுமே முந்திரி இல்ல. என்னப்பா இது இப்படி ஏமாத்திட்டாங்க, நம்மள நைட் ஃபுல்லா தூக்கமே இல்ல. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே மளிகை கடைக்கு போயிட்டு ஒரு பாக்கெட்டும் டிமார்ட்டுக்கு போயிட்டு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். நிஜமாவே இது உண்மைதானே இன்னைக்கு கம்பேர் பண்ணி பாத்துருவோமா. ஆனா இது 10 பிஸ்கெட் 105 ரூபாய்க்கு வாங்கினேன், வெறும் 50 ரூபாய்க்கு வாங்கினேங்க. சரி திறந்து அதுல முந்திரி இருக்கான்னு பாத்துருவோமா. இதுதான் சூப்பர் மார்க்கெட்ல வந்தது. இது நம்ம நார்மலா 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் அது இதுல முந்திரி இல்ல. அதனால இப்ப இதுல முந்திரி இருக்கான்னு திறந்து பாத்துருவோம். பாருங்களேன், இதுல எல்லா பிஸ்கெட்லயும் முந்திரி போட்டிருக்காங்க. சரி 5 ரூபா அதை கிழிச்சு அப்படியே கம்பேரிசன் பண்ணி பாத்துருவோமா வாங்க. இது 5 ரூபா பிஸ்கெட்ல வந்தது, முந்திரியே இல்ல பாருங்க. அதாவது 4 பிஸ்கெட்ல ஒரு பிஸ்கெட்ல கொஞ்சோன்னு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இது பாருங்களேன், எல்லா பிஸ்கெட்லயும் முந்திரி இருக்கு. இது ரெண்டுமே சைஸ் வேற வேற இருக்கு. இது சின்னதா இருக்கு, இது பெருசா இருக்கு. ஆனா ஒரு கன்சியூமரா இப்ப என்ன வாங்குறதுன்னு சொல்லிட்டு எனக்கு குழப்பமா இருக்கு. ரேட் அது அதிகமா இருக்கு, ஆனா அதுல முந்திரி இருக்கு, இதுல முந்திரி இல்ல. என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த 5 ரூபா பிஸ்கெட்ல முந்திரி இல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. அதனால நான் என்ன பண்ண போறேன், இந்த 5 ரூபா குட்டே பிஸ்கெட் இதுல முந்திரி போட்டு கொடுக்குற வரைக்கும் இந்த பிஸ்கெட்டை நான் பேன் பண்ண போறேன். அண்ட் இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.